ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில், கடுகு, ஜீரகம், வெந்தயம், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலை, தக்காளி, முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் இந்த சாம்பார் வைக்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டைல் தான் வைக்கிறேன். கூடவே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து பருப்பு வேக வைக்கும்போதே அதில் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போது இங்கே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயை சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் இது கூட எந்த காயும் சேர்த்துக்கல. இந்த மாதிரி சாம்பார் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். இது வந்து ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் அரைக்கிற பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது சாம்பார் பவுடரு. இது கூட எல்லாத்தையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இது கூட ஊற்றிட வேண்டியதான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு லாஸ்ட்டாக வந்து ஊற்றிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் இந்த சாம்பார் ரொம்பவே ஃபேவரெட்டு. என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி எந்த காய்கறியும் போடாமல் வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். புளி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பாரில் வந்து புளி சேர்த்து இறக்குனீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். காயை வந்து ஒரு அரை பதத்தில் வெந்திருக்கும். இறக்குனதுக்கப்புறம் ஃபுல்லாக வெந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.